ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் 60 டே சேலஞ்சில் ஹர்னி இன்றைக்கி 33வது நாளாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்களோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 62 கிலோ 400 கிராம் இருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கலாம். இன்றைக்கி மார்னிங் ஹர்னி எடுத்துக்கிட்ட ட்ரிங்க் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஜூஸ் இன்றைக்கி எடுத்துக்கிட்டாங்க. மதிய லஞ்சுக்கு வெண்டைக்காய் காரக்குழம்பும் வெண்டைக்காய் வடையும் கொஞ்சமாக ரைஸில் கலந்து எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி அவங்க எடுத்துக்கிட்ட லஞ்சாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி டைமில் வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துக்கிட்டாங்க. 6:30 மணிக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கார்ன் தோசை, அதாவது சோள தோசையும் வெண்டைக்காய் காரக்குழம்பும் எடுத்துக்கிட்டு நைட்டு ஒரு 9 மணி அளவில் ஜீரக தண்ணி எடுத்து இன்றைக்கி அவங்களோட டயட் பிளானை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த சம்மர் டைமில் நம்மளோட உடம்பை எப்பவுமே குளிர்ச்சியாக வச்சுக்கணும்னு நினச்சி நம்ம வந்து இளநீர், நுங்கு இதெல்லாம் சாப்பிடுவோம். முக்கியமாக இந்த இளநீர், நுங்கெல்லாம் நீங்கள் சாப்பிடும்பொழுது இந்த ஒரு டிப்பையும் கூட சேர்த்துக்கோங்க. இளநீர் நல்லா ஒரு டம்ளர் ஊற்றிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் இருக்க மாதிரி பனக்கற்கண்டு சேர்த்து நல்லா கரைச்சி நீங்கள் குடிங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நுங்கும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதில் பனக்கற்கண்டு சேர்த்து அதையும் நீங்கள் குடிக்கலாம். பனக்கற்கண்டு அப்படின்றது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. ஏன்னா நிறைய பேருக்கு சூட்டுனால வயிற்று வலி ஏற்படும் இல்லையா, அவங்க வந்து பனக்கற்கண்டை தண்ணியில் கலச்சி கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துலேயே வந்து அந்த வயிற்று வலி அவங்களுக்கு போயிடும். அதனால் நீங்கள் இளநீர்லாம் குடிக்கும்போது இதை கூட சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.